நீங்க எப்படியே கும்பிடுங்க, சக்தியுள்ள தெய்வம் நினைச்சது நடக்கும். என்ன ராசா இது? காலங்காத்தால தான் வந்துட்டு போன, இப்ப புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிய. யார் ராசா இது? உன் காதலியா? ராசாத்தி அழகாத்தான் இருக்கா. நீங்க யாரு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் தான் மோகன். அங்கி யாரு இந்த அம்மா? காலையில இவர் இங்க வந்தாரா? நல்லா கேட்டே இருக்கு. தினசரி இந்த ஆள் இங்கதான் வருவாரு. இந்த பைத்தியத்துக்கு நம்ம மோகனாகி தான் மாலை போடுவா. பைத்தியமா? மாலை வேற? ஓஹோ, சரி போடுங்க போடுங்க. நீ என்ன சொல்றது? தினமும் என் ராசாவுக்கு நான் தான் மாலை போடுவேன். என் ராசா அப்படி. என்ன மாலை? லதா, என்ன மாதிரி வேற யாரையாவது பார்த்துப்பாங்க? என்ன பார்த்து பைத்தியம் சொல்லிட்டு போறான். என்ன அநியாயம்? பேச்ச மாத்தினாலும் ஆட மாத்த முடியுமா? வயசு கோளாரியா? பொண்ணு கூட வந்திருக்கான்ல, அதான் புத்தி தடுமாறி நம்மள கண்டுக்காத மாதிரி நடிக்கிறான். உடனே இந்த விஷயத்தை வேல்சாமி காதுல போட்டு வளர விட்டோம்னா ஆபத்தா போயிடும். யாரு விட்டுறான்? பேசாம முடியாத வாரேன். இந்த நிலைமையில உன்னை இவ்வளவு கஷ்டப்பட முடியா செஞ்சுட்டானே. ஏன் மாத்தி சொல்றீங்க? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா? இன்னும் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க. ரொம்ப லேட்டா வர்றீங்க. எங்க போறீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எங்க போனா என்ன, எது செய்தா என்ன, இப்ப என்னுடைய கவலையெல்லாம் உன்னை பத்தி தான். என் உயிரே உங்க உடம்புக்குள்ளதாங்க இருக்கு. நீங்க படுற துன்பத்தை நினைச்சு அது அணுவணுவா சேர்த்துட்டு இருக்கு. இதப்பா பள்ளி, இந்த நேரத்துல நீ அழக்கூடாது, உற்சாகமா இருக்கணும். என்னால இருக்க முடியலையே. போன பிரசவத்துல நான் பழிச்சதே மறுபிறப்பு. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பிரசவம். இதுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பள்ளி, நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. அம்மா. என்ன வள்ளி? என்ன? நீங்க சீக்கிரமா போய் பக்கத்து வீட்டு அம்மா கூட்டிட்டு வாங்க. அதுவா சொல்லமா, இங்க வாங்க. என்ன தம்பி? பள்ளியை போய் பாருங்க. சுரேஷ், 2 நாளைக்கு முன்ன நீ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பகவதி கோயிலுக்கு போனியா? நானா? பொண்ணையா? ஒரு பொண்ணோட கோயிலுக்கு போனியா இல்லையா? ஆமா போனேன். என்ன தைரியம் அவனுக்கு? ஏன் பாட்டி கூடாதா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போனேன். என்ன தப்பு ரங்கா? நான் லவ் பண்றேன். லவ். ஐயோ, ஒன்னே ஒருத்தி லவ் பண்றாளா? ஏன் ஆம்பளை இல்லையா? பைத்தியக்கார பிள்ளை. பைத்தியக்கார பிள்ளையா? ஏமாமா எனக்கு வயசு இல்ல, நான் லவ் பண்ண கூடாதா? லவ்வா பண்ணணும்? ஆமா வா சொல்றேன். பாட்டி பாப்பா. ஏண்டா ஒரு பொண்ணை கூட்டிட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு போறத ஒத்துக்கிறியா? ஏச்சு விட்டேனே மாமாவை, ஏச்சு விட்டேனே. போய் சொன்னேன். எங்கிட்டயா போய் சொல்றேன்? ஐயோ 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 மாமா மாமா, ஐயோ ஐயோ மாமா, நான் போய் சொன்னேன். எனக்கு லவ் பண்ண தெரியாது. நான் எந்த பொண்ணு கூடயும் கோயிலுக்கு போல. ஏண்டா உன்னை கோயில்ல பார்த்ததாக பூக்காரி சொன்னாலே அது பொய்யா? பூக்காரியா சொன்னா அவ தலை பூரா போய். நான் சத்தியமா சொல்றேன், நான் எங்கேயும் போல. ஆமா, இவங்க அப்பா பெரிய சத்தியகி இருக்கு, அவன் மகன் தானே நீ? தம்பி தம்பி நிறுத்து, அடிக்காதே. என் மகன் சத்திய கேட்டுட்டாண்டா. என்னமோ நேரம் தெய்வமே சதி பண்ணிடுச்சு. மாமா, எங்க அப்பா ஒண்ணு இழுத்து பேச வேண்டாம். ஏய் மாமா,
என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அப்படியே ஒரு லெஃப்ட் குடுத்தா பல்லெல்லாம் எகிரி ஜாக்கிரதை. என்னது வீடு பூட்டி இருக்குது? அண்ணியை கூட்டிட்டு அண்ணன் எங்கேயாவது போயிட்டாரா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. ஆயாவையும் காணும், யாரையுமே காணும். பக்கத்தூர் திருவிழால தர்மசோறு போடுறாங்கன்னு உடனே எல்லாரும் கைண்டுக்கனானுங்க. அது எனக்கு தெரியாம இவ்வளவு விலை உயர்ந்த புடவை யாரு கட்டுறாங்க? யாராவது புதுசா வந்திருப்பாங்களோ? இத திருடி வித்தா தப்புதான். இருந்தாலும் அண்ணனுக்கும் அன்னிக்கும் உதவ கொஞ்சம் பணம் கிடைக்குமே. மனசாட்சி ஓகே. என் குழந்தை கத்துது. இப்ப நான் என்ன செய்வேன்? வெளியில வர முடியுது. கடவுளே, ஏற்கனவே ஜுரமா இருந்த குழந்தை. கடவுளே, என்ன அது வீடு பூட்டியே இருக்குது? அண்ணாச்சி எங்க போயிருப்பாரு? அண்ணே, இங்க இருக்கீங்களா? அண்ணே, அங்க இருந்து வரீங்க? ஆயா கதவை போயிட்டு ஊருக்கு போயிருக்கு. நான் இந்த வீட்டுல இல்ல இருக்கேன். இந்த வீட்டுல இருக்காரா? தெரியாம போச்சு. என்னங்க, நான் இங்க இருக்கேன். என்னங்க, நான் குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ சேலை திருடிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப பாவாடியோட நிக்கிறேன். பேசாம நிக்கிறீங்களே, அது என் தாலி கட்டு சரிங்க. உயிருக்குயிரா பாதுகாத்து வச்சிருந்தேன். அதை தவிர வேற சேலையே இல்லைங்க. கத்திர குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்னுட்டு இருக்கேன். கடவுளே கடவுளே, என்னடா சோதனை இது? என்ன சோதனை? இங்கே வந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இவங்க வீட்லயே சேலையை திருடிட்டேனே. தப்பு பண்ணிட்டேன். ஐயா, தலைவர் இல்லைங்களா? என்னையா தலைவரை திடீர்னு தேடுற? அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை. எடுத்துக்கிட்டு போ. கத்திர குழந்தைய கூட தூக்க முடியாம பாவாடியோட நின்னுட்டு இருக்கேன். பள்ளி வந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ! கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சேனை திருடிட்டு வந்துட்டிய. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு கடைசியில நீயே திருடிவிட்டியா? இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க. என்னால தாங்க முடியாது. தலைவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? எங்க போறாரு? என்ன வேலை செய்யறாரு? ஒண்ணுமே புரியலையே. ராஜா, இவ்வளவு நேரம் கத்துன, இப்ப சத்தத்தையே காணுமே. ராஜா, கண்ணா, நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க. அந்த நேரத்துல திருடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியலீங்க. சேலையை திருடி நான் யாருக்கு வித்துறேன்? பரிதாபமான நிலைமையில இருந்து என் மனைவிக்கு கட்டிக்கத்தான் கொடுத்தேன். அந்த சேலையோட விலைய உங்ககிட்ட நான் வேலை செஞ்சு தீர்த்தர்றேங்க. அதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்க. வாய திறக்கப்படாது.
புடவைய விக்கல, பொண்டாட்டிக்கு தான் நான் கொடுத்தேன்னு நீ சொன்னதுனால உன்னை நான் மன்னிக்கிறேன். வேலைய இந்த பாருப்பா, நீ செய்யற இந்த வேலையில சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்லை. நீ பட்ட கடனை தீர்க்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இங்க வேலை சேர்த்திருக்கேன். ஏன் முன்ன அவகிட்ட என்ன சொல்லி விட்ட? அதான்யா, அவ புருஷன் வந்து குழந்தை எடுக்க நேரம் ஆயிடும், யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல சுடுகாடு இருக்கு, நீ எடுத்துட்டு போய் இருட்டுக்குள்ள போட்டுட்டு வந்துடுன்னு சொன்னேன். அவர் நல்ல மனுஷன். இப்ப ஏதோ திடீர்னு ஆயி போச்சு, என்ன செய்யறது? வள்ளியா, நான் சுடுகாட்டுல வேலை செய்யறேன்னு தெரிஞ்சுக்க வந்துட்டாளா? ஐயோ, என் குழந்தை செப்போச்சியா. யாருமாவது நடு ராத்திரில நீ மட்டும் தனியா சுடுகாட்டுல வந்து நிக்கியே, உன் கூட யாரும் வரலையா? உங்க வீட்டுக்காரர் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா இப்ப யாரும் இல்லாம செத்த குழந்தையோட வந்திருக்க. அது சரி, அது சரி. ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, சாவுது. இந்தாப்பா, இடுகூலி பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய அந்த குழியில போட்டு போத. இந்த இடத்துல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்ல. காசு எடு. என்கிட்ட பணம் இல்லையா? பணம் இல்லாம எப்படிமா புதைக்க முடியும்? தாலிய வச்சாவது பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம்? தாலி இருக்கு, ஆனா தங்க இல்லை. தாலி கட்டினவரும் எந்த நேரத்துல என் கூட இல்லை. கட்டணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுமா. அனாதை குழந்தை தானே, எங்கேயாவது ஆத்துல குளத்துல கொண்டு போய் போடுக்கும். இந்த இடத்துல வேலை செய்றீங்க. ஐயோ, இப்ப தாங்க தெரியுது என் பிள்ளை ஏன் செத்தாண்டு. அடி பைத்தியக்காரி, உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு தெரியாம இருக்கிறியே. நான் காட்டுற மாடின்னு செத்து என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. செத்தது என் புள்ள மட்டும் இல்ல, இங்க நானும் தான். நான் பூவோடும் பொட்டோடும் போகும்போதுதான் நீங்க சுடுகாட்டம் இருக்கணும்னு நினைச்சேன். இங்க வாய்க்கரிசி போட்டுடுத்தா எனக்கு வடிக்கரிசி கொண்டு வரீங்களா? நீங்க வாரிக்கொண்டு வரணும்னு கனவு கண்டனே. இப்ப நீங்க வாரி கொட்டது இந்த சுடுகாட்டு நெருப்பத்தானா? ஐயோ, நான் என்ன செய்வேன் வண்டி? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தொட்டதெல்லாம் துளங்குற ராசியான கையில் நல்லது நடக்கிற இடத்துல எல்லாம் உங்க கையால பணத்தை எடுத்து வைக்க சொல்லுவாங்களே. பணத்தை எடுத்து வச்ச கையா இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்க. ஐயோ, இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வாயக்கூட என்ன இது குழி? எனக்காக நானே வெட்டி வச்சிருக்கேன். தசரதனுடைய சத்தியம் ராமனை காட்டுக்கு ஓட்டுச்சு. விஸ்வாமித்திரனுடைய சத்தியம் ஹரிச்சந்திரனை நாட்டை விட்டே ஓட்டுச்சு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சத்தியம் என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. இந்த போட்டி உனக்கு எனக்கு இல்ல வள்ளி. அதோ மேலிருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். ஆனா பாழா போற கடவுளே, உன்னுடைய ஆசை தீர்ந்துதா?
கடைசியா என்ன கொண்டு வந்து சுடுகாட்டுல நிறுத்திட்டியே. இன்னும் என்ன செய்யாது காத்துக்கிட்டு இருக்கேன். செய் பார்க்கலாம், செய். ஐயோ கடவுளே, என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டமா? இனிமே இங்க ஒரு நிமிஷம் நிற்க வேண்டாம், வாங்க போலாம். எங்க போறீங்க? இந்த பாருமா, நீ கட்டி இருக்கிய இந்த புடவை அது எது தெரியுமா? உன் புருஷன் இதுல இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பாருமா, ஒண்ணு புடவையை அவுத்து கொடுத்துட்டு புருஷனை கூட்டிட்டு போ, இல்ல பட்ட கடனுக்கு நீ இங்க வேலை செய். புருஷன் இங்க இருக்க வேண்டாம், நாங்க வேற எங்கேயாவது வேலை செஞ்சு கடனை தீர்க்கிறோம். வேற இடத்துக்கு போயா யாரும் வாய துறக்கப்படாது. உன் புருஷன் இங்கதான் வேலை செய்யணும், நீ என் வீட்டுல போய் வேலை செய்யணும். இந்த பொங்கலுக்கு போய் நம்ம வீட்டுல கொண்டு விடுறோம், அங்க வேலை செய்ய வேண்டாம். அவருக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது, நான் செய்யறேன். போறானா?